வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்ல இருக்க டேட்டா ரிடக்ஷன் அண்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா, டேட்டா கிளீனிங் அண்ட் டேட்டா இன்டகிரேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் டாபிக் பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போலாம். So first one, the data reductions. So data reduction technique can be applied to obtain a reduced representation of data set that is much smaller in volume. It closely maintain the integrity of the original data. Okay, data reduction is nothing but இப்போ டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருந்துச்சுன்னா டெராபைட் டேட்டாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாகும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம்னா அதை ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூஸ் த வால்யூம். ஓகே, ஸோ ஸ்மால் சைஸாக சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணோம்னா ஈஸியாக வந்து அனலைசிஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமும் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ எப்படி பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் 3 டைமென்ஷனில் இருக்க டேட்டாஸை வந்து 2 டைமென்ஷனில் சேஞ்ச் பண்ணுறது, 2 டைமென்ஷனில் டேட்டா 1 டைமென்ஷனில் சேஞ்ச் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்ல ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கும். அந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் டெலீட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டு அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் அனாலிசிஸில் மார்க் மட்டும் தேவை போதும். மார்க்கு அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் நேம் இருந்தால் போதும். தேவையில்லாத அவங்க அட்ரஸ் இது மாதிரி ஃபோன் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான டேட்டாஸ் எடுத்து போட்டு அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது டேட்டா ரிடக்ஷனில். ஸோ என்ன எவ்வளோ ரிடக்ஷன் பண்ணால் கூட பட் அந்த ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ ஒய் டேட்டா ரிடக்ஷன்ஸ். டேட்டா வேர்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஓகே, டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் டேட்டா சோர்ஸ் நம்ம எடுத்தோம்னா நிறைய டேட்டா இருக்கும், தேவையில்லாத டேட்டாஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதை அனலைசிஸ் பண்ணுறதுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ரன் பண்ணுறதுக்கும் டைம் அதிகமாக இருக்கும். அதை ரெடியூஸ் பண்ணுறது தான் டேட்டா ரிடக்ஷன்ஸ். ஓகே, so data reduction strategies. Okay, first one is a data cube aggregation. Second method is a attribute subset selections. Third one is a dimensionality reduction. Fourth one is a numerosity reduction. Fifth one is a discretization and the concept of hierarchy generations. Okay, first method is a data cube aggregations. So first, what is a data cube? Data cube is nothing but is a multi-dimensional view. ஒரு டேட்டா வந்து சிங்கிள் டைமென்ஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோ அண்டு காலம். ஸோ ரோவில் இருக்க வேல்யூஸ் காலேஜ் வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது சிங்கிள் டைமென்ஷனல். இது 2 டைமென்ஷனலாக சேஞ்ச் பண்ணணும்னா இட்ஸ் டேட்டா கியூப் அக்ரிகேஷன். டேட்டா கியூப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, 2 டைமென்ஷன் மல்டி டைமென்ஷனில் வியூ பண்ணுறதுக்கு டேட்டா கியூப் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேட்டா கியூப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டேட்டா கியூப் இதில் பாருங்கள், இந்த டேராவில் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஓகே, ஹோம் என்டர்டைன்மெண்ட், கம்ப்யூட்டர் அண்ட் ஃபோன் அண்ட் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா குவார்டர் இயர்ஸ், பர்டிகுலர் குவார்ட்டரில் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு இயருக்கு வந்து 3 மந்த்ஸு அந்த குவார்டர் இயர்ஸை ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, குவார்டர் 1ல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க், சிக்காகோ. ஸோ இந்த நியூயார்க் சிட்டியில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த குவார்டர் இயர்ஸில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் இமேஜில் பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனில் வியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கியூப். ஓகே, ஸோ இந்த கியூப்பை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது? ஸோ தான் டேட்டா கியூப் அக்ரிகேஷன்ஸ். ஓகே, திஸ் டெக்னிக் இஸ் யூஸ்டு டு அக்ரிகேட்டட் டேட்டா இன் ஸ்மாலர் ஃபார்ம். ஓகே, டேட்டா கியூப் அக்ரிகேஷன் ப்ரொவைட் யூ வித் த ரெக்கார்ட் டேட்டா விச் இஸ் மச் ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் thereby we achieve data reduction even without losing any data. ஓகே, இந்த டேட்டா கியூப் அக்ரிகேஷன் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ரெடியூஸ் பண்ணால் பட் அந்த ஒரிஜினல் டேட்டா வந்து லாஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் டேட்டா கியூப் அக்ரிகேஷன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், so consider the data for all electronic sales per quarter for the years 2008 to 2010. ஓகே, இப்போ நம்ம வந்து குவார்டர் இயர் சேல்ஸ் வந்து 2008 to 2010 டேட்டாஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, பட் we want to get the annual sales per year, then you just aggregate the sales quarter for each year. ஓகே, ஸோ குவார்டர் இயர்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, ஸோ அதை அக்ரிகேட் பண்ணி ஆனுவல் இயர்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் டேட்டா கியூப் அக்ரிகேஷனில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கியூப் போவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1 டைமென்ஷனல் டேட்டா செட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா காலம் வைஸ், ரோ வைஸ். காலமில் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் இருக்குது 2014. ஓகே, ஸோ குவார்டர் இயர்ஸில் Q1, Q2, Q3, Q4 இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ நம்ம இயர்னு பார்த்தீங்கன்னா அப்போ பர்டிகுலர் குவார்டர் இயர்ஸில் நம்ம வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இந்த குவார்டர் இயர்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகுன்னு ஒவ்வொரு குவார்டர் இயர்ஸ் வந்து கம்பெனி வந்து சேல்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் என்ன, இயர் வைஸ் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகுன்னு நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா
அந்த 4 குவார்டரைஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் காலமாக மாற்றுறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இயர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இருக்குது. இயர் 2014 எவ்வளோ சேல்ஸாக இருக்குது. ஸோ இதில் 4 குவார்டரைஸும் நம்ம ப்ளஸ் பண்ணி நம்ம அங்கே போட்டுருவோம். ஓகே, இதான் டேட்டா ரிடக்ஷன். ஓகே, ஸோ இதே டேட்டா க்யூப்பில் பார்த்தீங்கன்னா டேட்டா க்யூப் அக்ரிகேஷன் மல்டி டைமென்ஷனல் அக்ரிகேஷன்ஸ். ஓகே, ஸோ எப்படி இப்போ நம்ம அனலைசிஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்டரைஸும் தனித்தனியாக இருக்கிறதுனால நம்ம இண்டிவிஜுவலாக அதை எடுத்து அதை ஆட் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுற மாதிரி டேட்டா ரிடக்ஷன்ஸில் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸை பார்த்தது தான். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ராடக்ட் இருக்குது, சைடில் டைம் இருக்குது, குவார்டர் Q1 Q2 Q3 Q4, சைடில் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் இருக்குது. ஓகே, இதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம்னா இந்த டேட்டா அப்ளிகேஷனில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதே சேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர் இயர்ஸ் வந்து கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் வந்துடுது. ஓகே, 2008, 2009, 2010, 2011 வந்துது. சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்துடுது, ஹோம் என்டர்டைன்மெண்ட், கம்ப்யூட்டர், ஃபோன், செக்யூரிட்டி. ஓகே, டாப்பில் பார்த்தீங்கன்னா சிட்டி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சு. இந்த டேட்டா க்யூப் அக்ரிகேஷனில் வந்து ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதில் இயர் வைஸாக இருக்குது. ஓகே, நம்ம குவார்டர் வைஸாக இருந்ததை நம்ம இயர் வைஸாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் டேட்டா க்யூப் அக்ரிகேஷன்ஸ். ஓகே, so next one, the attribute subset selection. Okay, so attribute subset selection is also known as feature selection. It's a feature extraction, which is a procedure to find a subset of features. Okay, to reduce the data size by removing relevant redundant attributes. Okay, it's one of the best data reductions. So attribute subset selection nothing but இப்போ நம்ம ஒரு டேட்டா எடுக்கிறோம், ஒரு ஒரிஜினல் டேட்டா பார்த்தீங்கன்னா 10 ஆட்ரிபியூட்ஸ் வச்சுங்க. அந்த 10 ஆட்ரிபியூட்ஸில் நம்மளுக்கு தேவையான மட்டும் ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் எடுத்து அனலைசிஸ் பண்ணுறது தான் ஆட்ரிபியூட் சப்செட் செலெக்ஷன். 10 ஆட்ரிபியூட்ஸில் ஒரு 5 ஆட்ரிபியூட்ஸை நம்மளுக்கு அனலைசிஸ் பண்ணுறது தேவையானது. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். இப்போ ஸ்டூடெண்ட்டோட டேட்டா மார்க் அனாலிசிஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அவனோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ், ஸோ அவனுடைய டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதோடைய மார்க் இருக்கும். ஸோ பட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா மார்க் மட்டும் தேவை. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் எடுத்துகிட்டு தேவையில்ல டேட்டாஸ் ரிமூவ் பண்ணுறது தான் இட்ஸ் அ ஆட்ரிபியூட் சப்செட் செலெக்ஷன். ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டேட்டாஸ் காலம் டேபிள் இருக்குது, A1, A2, A3, A4, A5. ஓகே, ஸோ இந்த ஒரிஜினல் டேட்டா செலக்டட் டேட்டா. ஸோ டேட்டா தான் A1, A4, A5 மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவையான டேட்டாஸ். ரிமைனிங் எல்லாம் இரலவெண்ட் டேட்டாஸ். ஓகே, அந்த இரலவெண்ட் டேட்டாஸை டெலீட் பண்ணிடும். டெலீட் பண்ணிட்டு இந்த செலக்டட் டேட்டாஸ் எடுத்துகிட்டு இதுலேருந்து நம்ம அனலைசிஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, இது ஆட்ரிபியூட் செலெக்ஷனுடைய ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஸ்டெப் வைஸ் ஃபார்வர்ட் செலெக்ஷன், செகண்ட் இஸ் ஸ்டெப் வைஸ் பேக்வர்ட்ஸ் எலிமினேஷன், third one is a combination of forward selection and backward eliminations. Okay, fourth one is a decision tree inductions. ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக எக்ஸாம்பிள் போயிடுவோம். எக்ஸாம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஃபினேஷன் எக்ஸாம்பிள் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இல்லை பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபார்வர்ட், ஃபஸ்ட் ஒன் இஸ் அ ஃபார்வர்ட் செலெக்ஷன். ஸோ ஃபார்வர்ட் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது இனிஷியல் ஆட்ரிபியூட் செட். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா X1, X2, X3, X4, X5, X6. ஸோ 6 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஓகே, 6 ஆட்ரிபியூட்ஸ் எப்படி வந்து ஃபார்வர்ட் செலெக்ஷனில் நம்ம ப்ரொசீஜர் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ரெடியூஸ் ஆட்ரிபியூட் செட். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எம்டி செட்டை வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எம்டி செட் ஒன்றுமே இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செட் வந்து X1 எடுத்துக்கிறோம். இந்த X1 ஆட்ரிபியூட்ஸ் வந்து தேவையான ஆட்ரிபியூட்ஸாக நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம். அதில் வந்து தேவையான ஆட்ரிபியூட்ஸ்னால் ஆட் பண்ணுறோம். X1 ஸ்டெப் 1 வந்து X1 ஆட் பண்ணியாச்சு. செகண்டில் பார்த்தீங்கன்னா X2 பார்க்குறோம். X2 இட்ஸ் யூஸ்ஃபுல் ஆட்ரிபியூட் தான், அதை நம்ம ஆட் பண்ணியாச்சு. X3 பார்த்தீங்கன்னா இட்ஸ் இரலவெண்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, இது தேவையில்லாத ஆட்ரிபியூட்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, அதே பார்த்தீங்கன்னா X4 ஆல்சோ இட்ஸ் இரலவெண்ட் ஆட்ரிபியூட்ஸ், அதையும் நம்ம சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா X5 சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு X6 வந்து பார்த்தீங்கன்னா X6 இரலவெண்ட் ஆட்ரிபியூட்ஸ், அது தேவையில்லை. ஸோ ஃபைனலாக ரெடியூஸ் பண்ண ஆட்ரிபியூட்ஸ் வந்து X1, X2, X5. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக இருந்துச்சுன்னா 6 ஆட்ரிபியூட்ஸ் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 ஆட்ரிபியூட்ஸை ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த 3 ஆட்ரிபியூட்ஸை வச்சு தான் நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் ஃபார்வர்ட் செலெக்ஷன். ஓகே, பேக்வேர்ட் ஸ்டெப் வைஸ் பேக்வேர்ட் எலிமினேஷன் என்னன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் ஆட்ரிபியூட்ஸ் வந்து X1, X2, X3 சேம் ப்ரொசீஜர் தான், அதே வச்சுருப்போம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இனிஷியலில் எல்லாமே எடுத்துக்கிறோம்.
இனிஷியல் வந்து எல்லா ஆட்ரிபியூட்ஸுமே எடுத்துருவோம், x1 x2 x3 x4 x5 ஓகே. இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டாக டெலீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதில் என்ன பண்ண ஃபார்முலா செலெக்ஷனில் ஒவ்வொரு ஆட்ரிபியூட் செலக்ட் பண்ணி நம்ம செட்டில் ஆட் பண்ணோம். ஸ்டெப் வைஸ் பேக்கட் எலிமினேஷனில் ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டாக டெலீட் பண்ணி ஃபைனலாக ஆட்ரிபியூட் வந்து கொண்டு வரப்போம். ஓகே, ஸோ ஸ்டெப் ஒனில் பார்த்தீங்கன்னா x6 பார்க்குறோம். x6 வந்து இரலவெண்ட் ஆட்ரிபியூட்ஸ், அதனால் டெலீட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா x5 வந்து ஸோ ஒரிஜினல் நமக்கு தேவையான ஆட்ரிபியூட்ஸ் தான், அதை விட்டாச்சு. ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா x4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்ல ஆட்ரிபியூட் டெலீட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து x3 நம்ம பார்க்குறோம். x3 ஆல்சோ ரெலவெண்ட் ஆட்ரிபியூட்ஸ், அது டெலீட் பண்ணியாச்சு. அடுத்து x2 பார்க்குறோம், அடுத்து x1 பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து ரெடியூஸ் ஆட்ரிபியூட் வந்து x1 x2 x5. ஓகே, நம்ம சொல்லுவோம் டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச், அது சேம் கான்செப்ட் தான். ஃபார்வர்ட் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி செட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறோம். ஸ்டெப் வைஸ் பேக்வேர்டு எலிமினேஷனில் என்ன பண்ணுறோம்னா கம்ப்ளீட்டாக அவங்களை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா டெலீட் பண்ணுறது தான் ஸ்டெப் வைஸ் பேக். ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு எலிமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா A1 பெஸ்ட்டு செலக்ட் பண்ணால் அதேமாதிரி சேம் டைமில் A2 ஒஸ்ட்டு எலிமினேட் பண்ணலாம். ஓகே, எலிமினேட் பண்ணிடுவோம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சிமிலர் A4 செலக்ட் பண்ணி A5 எலிமினேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A6 செலக்ட் பண்ணி A3 எலிமினேட் பண்ணுறோம். இது கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் A1 A4 A6 வந்து நம்ம ஃபைனல் ஆட்ரிபியூட் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் காம்பினேஷன் ஆஃப் ஃபார்வர்ட் செலெக்ஷன் அண்ட் பேக்வேர்டு. ஒரே சைமல்டேனியஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டும் பண்ணுறோம், பேக்வேர்டு பண்ணுறோம், எலிமினேட் பண்ணுறோம். ஓகே, இண்டக்ஷன்ஸ் ஆக்சுவலி டிசிஷன் ட்ரீ இண்டக்ஷன் ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்குது, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, பட் டிசிஷன் ட்ரீ நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிசிஷன் ட்ரீ நத்திங் பட் ஒவ்வொரு நோடும் சம் டிசிஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, எதிர் ஆஃப் லெஃப்ட் சைடு போகிறதா ரைட் சைடு போகிறதா அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது தான் டிசிஷன் ட்ரீ. ஓகே, ரூட் நோடு வந்து பேரண்டோட டாப்பில் இருக்கும். அதில் பார்த்தா இன்டர்னல் நோடு போகிறோம்னா டெஸ்டிங் நோடாக இருக்கும். இன்டர்னல் நோடு டெஸ்ட் நோடாக இருக்கும். லீஃப் நோடெலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் லேபிள். ஓகே, கிளாஸ் லேபிள்னா அவுட்புட். ஓகே, கிளாஸ் 1 கிளாஸ் 2 எஸ் நோ கிரேட் A கிரேட் B பாஸ் ஃபெயில் அந்த மாதிரி கிளாஸ் லேபிளாக லேபிளுக்கு லேபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்காக சூஸ் பண்ண பர்டிகுலர் எந்தெந்த ஆட்ரிபியூட் தேவையோ அந்த டெஸ்டிங்கில் ஆட் பண்ணுவோம். ஓகே, அது ஒரு நிறைய ப்ரொசீஜர் மெஷர் பண்ணுவோம். ஓகே, அது நிறைய பெரிய டாபிக் டிசிஷன் இண்டக்ஷன்ஸ். எந்த ஆட்ரிபியூட் வந்து செலக்ட் பண்ணுறது அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் நிறையா இருக்குது. அந்த மெஷர்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ரூட் நோடு செலக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்டர் நோடு செலக்ட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணுவோம். ஓகே, ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணும்போது சூஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு நோடாக சூஸ் பண்ணுவோம். ஸோ சூஸ் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவையான நோடு மட்டும் தான் அதில் ஆட் ஆகும், தேவையில்லாத ஆட்ரிபியூட்ஸ்லாம் ஆட் ஆகாது. ஓகே, ஸோ அதுதான் டிசிஷன் ட்ரீ இண்டக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A4 வந்து செக் பண்ணுது. A4ல் வந்து சப்போஸ் எஸ்னா லெஃப்ட் சைட் போகுது, நோன்னா ரைட் சைட் போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு A1 செக் பண்ணுது, எஸ்னா கிளாஸ் 1 நோன்னா கிளாஸ் 2. ஓகே, ஸோ A6 செக் பண்ணுறோம், எஸ்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2. ஓகே, ஃபஸ்ட்டு ரூட் நோடு, அடுத்து A1 நோடு, அடுத்து A6 நோடு. இதை நம்ம சூஸ் பண்ணால் கடைசியில் நம்ம வந்து எல்லா நோடுமே கிளாஸ் குளோபல் வந்து ஆட் ஆயிரும். ஓகே, அப்போ அந்த ட்ரீ வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா A4 A1 A6 தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த அட்ரிபியூட்ஸ் தேவையே இல்லை. ஓகே, ஏன்னா ஃபைனலாக ரீச் பண்ணியாச்சு கிளாஸ் லெவலில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்து டெஃபினேஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் த ஸ்டெப் வைஸ் ஃபார்வர்ட் செலெக்ஷன். The procedure starts with an empty set of attributes. Okay, first start பண்ணும்போது empty set attributes start பண்ணுறோம். The best original attributes determine the order into the reduced set. Okay, so next step பார்த்து each and every stepல பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆட்ரிபியூட் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 6 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், ஃபைனலாக 3 ஆட்ரிபியூட்ஸ் வரும். ஓகே, செகண்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வைஸ் பேக்வர்ட் எலிமினேஷன். The procedure starts with the full set of attributes. Okay, start பண்ணும்போது full set of attributes start பண்ணுறோம். At each step it removes the worst attribute remaining in the set. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறோம், ஒஸ்ட் ஆட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து 3 ஆட்ரிபியூட்ஸ் நிற்கும். ஓகே, தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஃபார்வர்ட் செலெக்ஷன் அண்ட் பேக்வர்ட் எலிமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வைஸ் ஃபார்வர்ட் செலெக்ஷன் அண்ட் பேக்வர்ட் எலிமினேஷன் மெத்தட் சைமல்டேனியஸாக நடக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பில் சேம் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஆடும் பண்ணுவோம், டெலீட்டும் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் த decision tree induction. The decision tree inductions construct a flowchart like structure. For each internal nodes denotes the test node. ஒவ்வொரு இன்டர்னல் நோடும் டெஸ்ட் நோடாக இருக்கும். ஒவ்வொரு பிரான்ச் கரஸ்பாண்டிங் த அவுட்கம் த டெஸ்ட். ஓகே, ஸோ ஒவ்வொரு நோட்லையும் டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் அடுத்து மூவ் ஆகும். ஸோ ஃபார் ஈச் லீஃப் நோட் டினோட்ஸ் த கிளாஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ ஃபைனலில் லீஃப் நோடு பார்த்தா கிளாஸ் லேபிளாக இருக்கும். திஸ் ஆர் ஆல் த ஆட்ரிபியூட் செலெக்ஷன். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே ஆட்ரிபியூட் சப்செட் செலெக்ஷன், ஃபியூச்சர் செலெக்ஷன். ஓகே,
ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தேவையான ஆட்ரிபியூட்டை மட்டும் எடுத்து அனலைசிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து டைமும் கம்மியாகும், இட்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே. So next one, the dimensionality reductions. So dimensionality reduction is nothing but, for example, to 3 dimensional இருக்கிறது 2 dimensional 2 dimensional இருக்கிற டேட்டாஸ் வந்து 1 dimensional சேஞ்ச் பண்ணுறதா dimensional reductions. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுனால ஒரிஜினல் டேட்டா வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட்டும் சேம் ஆகணும். ஸோ dimensionality reduction eliminating the attributes from the data set under constraints, thereby reducing the volume of original data. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலில் வந்து ஒரு 10 ஃபைல்ஸ் இருக்குது. அதில் ஒரு சைஸ் வந்து ஒரு 20 MB இருக்குது. ஓகே. நம்ம மெயில் அட்டாச் பண்ண 15 MB தான் தேவைப்படுது. என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோல்டரில் போட்டு கம்ப்ரஸ் பண்ணுவோம். ஸோ கம்ப்ரஸ் பண்ணோம்னா என்ன செய்யும், அது 14 MB கம்மியாயிரும். ஓகே. ஸோ அதை நம்ம வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுவோம். ஓகே. ஆனால் கம்ப்ரஸ் பண்ணால் கூட அந்த டேட்டா அப்படியே தான் உள்ளே இருக்கும். ஓகே. த சேம் கான்செப்ட் ஆஃப் டைமென்ஷனல் ரிடக்ஷன்ஸ். ஸோ ஓகே. ஸோ டைமென்ஷனல் ரிடக்ஷன் டைப்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இஸ் லாஸ்லெஸ் அண்ட் லாஸி. ஓகே. லாஸ்லெஸ் என்னன்னா, if the original data can be reconstructed from the compressed data without any loss of information. லாஸ்லெஸ் என்னன்னா, ஒரிஜினல் டேட்டா வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம், கம்ப்ரஸ் பண்ணால் கூட அந்த இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ் ஆகக்கூடாது. ஓகே. லாஸ் ஆகாதான் லாஸ்லெஸ். லாஸ் என்னன்னா, if the original data can be reconstructed from the compressed data which loss of information. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். ஓகே. லாஸியில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். ஓகே. திஸ் இஸ் 2 types of dimensional reduction types. Okay. So effective method of in lossy dimensional reductions. Okay. The two effective method is wavelet transformation and principal component of analysis. Okay. Wavelet transformation is the Fourier transformer. இதில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம். ஓகே. ரெடியூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கன்னா ஒரு வெக்டார் எக்ஸ்ன்னு இருக்குது. அந்த வெக்டார் எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெக்டார் எக்ஸ்டாஸாக மாற்றுறோம். ஓகே. ஸோ எக்ஸ்டாஸ் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா சேம் லென்த்தாக தான் இருக்கும். ஓகே. ரெடியூஸ் பண்ணுறோம், எக்ஸ்ன்றது எக்ஸ்டாஸை ரெடியூஸ் பண்ணுறோம் வெக்டாரை, பட் சேம் லென்த்தாக தான் இருக்கும். ஓகே. இதுதான் வேவ்லெட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகே. மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம். ஓகே. ஸோ wavelet transformation decomposes signal into the different frequencies of band. Okay. In the wavelet transformation, data vector x is transformed to the numerical different data vector x dash such that both x and x dash were the same length. Okay. Compress பண்ணுறாங்க. ஓகே. wavelet compress பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ரெஸ் பண்ணால் கூட அதே சேம் லென்த்தாக தான் இருக்கும். ஓகே. ஸோ மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ so first one, the length L எடுத்துறாங்க. L must be integer power of 2. Okay. Each transform has a 2 function. One is a smoothing function and the difference function. Okay. Smoothing தான் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பின்னிங்ல பார்த்துருப்போம். ஓகே. ஸோ அந்த ஃபங்க்ஷனும் டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, applies to the pairs of data resulting in the 2 set of data length L by divided 2. ஸோ L by divided by 2 மாற்றுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 இருந்துச்சுன்னா 4 the 2 மாற்றுறாங்க. ஓகே. ஸோ apply the 2 function rigorously until it reaches the desired length. ஓகே. ஸோ அப்ளை பண்ணிட்டே இருக்கோம், ஒரு பர்டிகுலர் லென்த் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே. அந்த அப்ளை வந்தோடனே ஸ்டாப் ஆயிரும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குங்க, ஹார்2 அண்ட் டுபென்சஸ் 4. ஓகே. இது வந்து ஃபேமஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே. மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், த பிரின்சிபல் காம்பனண்ட் ஆஃப் அனாலிசிஸ், PCA. ஓகே. To reduce the dimensionality of large data set by transforming the large set of variable into a smaller one. Okay. To reduce the dimensionality. So dimensional is nothing but 2 dimensional, 1 dimensional, 3 dimensional, 2 dimensional change பண்ண the principal component of analysis. Okay. PCA works by considering the variance of each attribute because the high attribute shows the good split between the classes. Okay. And hence it reduces the dimensionality also. ஸோ குட் ஆட்ரிபியூட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லெவலில் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அதான் அந்த டைமென்ஷனல் டெக்ஸில் பண்ணுறோம். ஓகே. ஸோ லார்ஜ் டேட்டாஸில் டைமென்ஷனில் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டைம் அதிகமாகும். ஓகே. கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஓகே. ஸோ அதை நம்ம வந்து சிங்கிள் டைமென்ஷனில் 2 டைமென்ஷனல் சிங்கிள் டைமென்ஷனில் மாற்றினோம்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ அந்த 2 டைமென்ஷனில் இருக்குது, அந்த 2 டைமென்ஷனல் டேட்டாஸ் வந்து நம்ம 1 டைமென்ஷனில் மாற்றுறோம். அதே பார்த்தீங்கன்னா ஸோ 3 டைமென்ஷனில் இருக்குது, 3 டைமென்ஷனில் வந்து 2 டைமென்ஷனில் சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே. இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே. PCL பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கவரன்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் ஃபீச்சர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் டீகம்போசிஷன், தேர்ட் ஒன் த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபீச்சர்ஸ் இன் டு த PCs, ஃபோர்த் ஒன் இஸ் கீப் இம்பார்ட்டன்ட் பீஸ் பேஸ்ட் ஆன் த ஐகான் வேல்யூஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
இதில் பார்த்து ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் டேட்டா வந்து m இன்ட்டு n மேட்ரிக்ஸாக இருக்குது ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் m வந்து 4ம் n வந்து 3ஆக இருக்குது ஓகே. இந்த டேட்டா சயின்ஸ் ஓகே. இதில் என்ன பண்ணுறோம்னா கவரன்ஸ் மேட்ரிக்ஸில் போடுறோம் ஓகே. கவரன்ஸ் n கிராஸ் n மேட்ரிக்ஸ் ஓகே. அதை வந்து கவரன்ஸ் மேட்ரிக்ஸில் போயிட்டு அதை வந்து ஸ்பிட் பண்ணுறாங்க, ஐகான் வெக்டர்ஸ் ஸ்பிட் பண்ணுறாங்க n கிராஸ் n மேட்ரிக்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் டைமென்ஷனில் மாற்றுறாங்க. இப்போ 2 டைமென்ஷனில் இருந்தது சிங்கிள் டைமென்ஷனில் மாற்றுறாங்க. சிங்கிள் டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேட்டா ஃபார் ஷோ 1 இன்ட்டு n வெக்டார்ஸ். ஃபஸ்ட்டு வந்து m இன்ட்டு ஓகே 4 இன்ட்டு 3ஆக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு n ஓகே. சிங்கிள் டைமென்ஷனாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இந்த வேலையை ஃபுல்லாக எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனாக மாற்றுறாங்க ஓகே. டேட்டா சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா எலிமினேட் த வீக்கர் காம்பவுண்ட் ஓகே. தேவையில்லாத டேட்டா எடுத்துடுறாங்க. ஸோ பாசிபிள் டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால குட் அப்ராக்சிமேட்டாக குட் எஃபிஷியன்சி ரிசல்ட் வருது ஓகே. டைம் வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் த நியூமரசிட்டி ரிடக்ஷன்ஸ். So numerosity reduction is used to reduce the volume by using the alternative smaller forms of the data representations. இல்லை பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சேம் டேட்டா தான் டைமென்ஷன் தான் அதை ரெடியூஸ் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக சூஸ் பண்ணி அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறாங்க பார்ப்போம் ஓகே. ஸோ 2 டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன் இஸ் numerosity reduction is a parametric methods, another one is a non-parametric method. Okay, so first one the parametric method. So parametric method na first உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Parametric method uses the fixed number of parameters to build the model. Okay, fixed number of parameters to build the model. Non-parametric na flexible number of parameter to build the model. Okay, இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் குரூப் மீன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நான் பேராமெட்ரிக் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஓகே. ஸோ டெஃபினேஷன் பார்ப்போம். ஸோ parametric. In this model, only the data parameter need to be stored instead of the actual data. Okay, the example of log linear model and regressions. Okay, concept. Second one is a non-parametric. This method stores reduced representation of data, include histograms, clustering and sampling. Okay, எப்படி பண்ணுறது பார்ப்போம். So first one the regression and log linear model. Okay, so regression analysis la pathina it's a parametric model. Okay, a collective name for technique for the modeling and analysis of numerical data consists of volume of a dependent variable and one or more independent variables. Okay, its a main function is that the parameter are estimated as to give a best fit of the data. Okay, so already பார்த்தது நம்ம ஒரு x axis y axis ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா y equal to x plus 1 போடுறோம். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அதில் அந்த பெஸ்ட் ஃபிட் அந்த பாயிண்ட் வந்து அந்த லைனை பேஸ் பண்ணி என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பண்ணுறது. கிளஸ்டரிங்கில் பார்ப்போம். கிளஸ்டரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இது டெக்கரேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. கிளஸ்டரிங்கில் ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் இருக்க நியர்பை நோட ஃபுல்லாக எல்லாமே கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் த லீனியர் ரெக்ரெஷன்ஸ். இது ரெக்ரெஷன் மாடல் தான். ஸோ லீனியர் ரெக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அட்டெம்ப்ட் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 2 வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் த லீனியர் ஈக்குவேஷன் டு அப்சர்வ் த டேட்டா. ஓகே, ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 2 வேரியபிள்ஸ் இட்ஸ் அப்சர்வ் த டேட்டா. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த டயராமில் பாருங்க கீழே எக்ஸாக்ஸ் ஒய் ஆக்சிஸ். இல்லை பார்த்தீங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன் வந்து y = wx/b. ஓகே, லைன் ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு இது வந்து இல்லை அதே சேம் எக்ஸாம்பிள் கிளஸ்டரிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டில் இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப் மெஷர் இது நியர்பை இருக்கா இல்லை டிஸ்டன்ஸாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ நியர்பை இருந்துச்சுன்னா அதை சிங்கிள் கிளஸ்டருக்குள்ள ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் ஆச்சுன்னா அது நியர்பை அதுக்கு பக்கத்தில் இருக்க என்ன கிளஸ்டர் கட் இருக்கோ அந்த கிளஸ்டர் கட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான் பர்பஸ் லீனியர் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் த மல்டிபிள் ரெக்ரெஷன். ஸோ ஆக்சுவலாக லீனியர் ரெக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரிடிக்டர் வேரியபிள்ஸ். ஓகே, ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா 2 or more ப்ரிடிக்டர் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்முலா பாருங்கள் y = b0 + b1 x1 + b2 x2. ஓகே, இதில் பாருங்கன்னா மல்டிபிள் பாயிண்ட் வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அதில் இருக்கிற வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ் பார்க்குறது தான் மல்டிபிள் ரெக்ரெஷன்ஸ். ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பெஸ்ட் ஃபிட் பண்ணுற எடுத்துகிட்டு ரிமைனிங் சப்போஸ் அந்த பாயிண்ட் வந்து தேவையில்லாமல் வெளியே இருக்கும். ஓகே, அந்த பாயிண்ட்டில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த அவுட்லையர் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் த லாக் லீனியர் மாடல். ஸோ லாக் லீனியர் மாடல் பற்றி இல்லை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் டைமென்ஷனில் இருக்கும். லாக் லீனியர் மாடல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ மல்டி டைமென்ஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகே, மல்டி டைமென்ஷனல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்.
இட்ஸ் எஸ்டிமேட்டட் each point in the multi-dimensional space. ஓகே, ஸோ இதில் சேம் டெக்னிக் ரிடக்ஷன் அண்ட் டேட்டா ஸ்மூத்திங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேராமெட்ரிக் மெத்தடில் பார்த்தீங்கன்னா லீனியர் மாடல் அண்டு ரெக்ரெஷன் பார்த்தோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் டேட்டா வந்து நம்ம இந்த மாதிரி விஷுவல் ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு ஸோ அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ரெடியூஸ் த டேட்டா வால்யூம் பை சூஸிங் த ஆல்டர்னேட்டிவ். ஓகே, ஸோ இது விஷுவல் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது டேட்டா வந்து தேவையான டேட்டாஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவுட்லைன் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே. So next one the non-parametric method. So first one the histogram. So already histogram என்ன தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. It's similar to the bar chart. The histogram is a graphic representation that organizes the group of data points into the user specified range. ஓகே, நம்ம ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச் படி வந்து விசுவல் ரெப்ரசன்டேஷனாக நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஈக்குவல் வித் ஈக்குவல் சைஸு அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். A histogram for an attribute A partition the data distribution of A into disjoint subsets or buckets. Okay, if each bucket represents the only single attribute value frequency pair, the bucket is called singleton bucket. Okay, so for example ஒரு 10 values வந்து சிங்கிள் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ இதில் கண்டினியூ ரேஞ்சாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வித் ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் வந்து ஈக்குவல் வித் ஈக்குவல் பின்னாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்ட்டிஷன் ரூல்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் த ஈக்குவல் வித். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி. ஈக்குவல் வித்னா இன் ஈக்குவல் வித் இஸ் ஹிஸ்டோகிராம் த வித் வாஸ் ஈச் பாக்கெட் ரேஞ்ச் இஸ் யூனிஃபார்ம். ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி என்னன்னா இன் அன் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி ஹிஸ்டம் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் பாக்கெட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஹிஸ்டோகிராமோட மெயின் திங்ஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள் போவோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the following data is price of commonly sold item at all electronics. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகுன்னு பார்ப்போம். இது சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணிக்கிறோம். சேல்ஸை ஷார்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் பண்ணுறோம். இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேல்ஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 112 இருக்கிறதுனால இதில் 2.2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு சேல்ஸ் அது 5 வந்து எத்தனை இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இதை வந்து எப்படி ஹிஸ்டோகிராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா 1 to 10 ரேஞ்ச் இருக்குல்ல எவ்வளோ இருக்குது, 11 to 20 ரேஞ்ச் இருக்குல்ல எவ்வளோ இருக்குது, ஸோ 21 to 30 எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது கம்ப்ரஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதில் பார்த்தா சிங்கிள் தான் இருக்குது. 1 வந்து எவ்வளோ இருக்குது, 5 எவ்வளோ இருக்குது, 8 எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. இந்த ப்ரைஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ரேஞ்சாக ஸ்பிட் பண்ணாச்சு. 1 to 10, 11 to 20, 21 to 30 கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, கண்டினியூஸாக ரேஞ்ச் அண்ட் ரேஞ்சாக ஸ்பிட் பண்ணுறதுனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளஸ்டரிங். ஸோ கிளஸ்டரிங் இஸ் a group of data. நம்ம வந்து ஆப்ஜெக்டை வந்து சிமிலர் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, டிசிமிலர் டேட்டா செட் வந்து அனதர் குரூப்புக்கு வந்து நம்ம செட் பண்ணுறோம், ஃபார்ம் பண்ணுறோம். பட் எதுலேயுமே சேரலைன்னா இட்ஸ் a கம்ப்ளீட் டிசிமிலர்னா ஓகே, இது அவுட்லைன் அனாலிசிஸ் ஓகே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் டெக்னிக் கன்சிடர் த டேட்டா tuple as ஆப்ஜெக்ட். The partition the object into the group of cluster. So the object within the cluster are similar to one another. Dissimilar object is other cluster. Okay, so similar object la or cluster ஆகும், dissimilar object other cluster form பண்ணுறதா இட்ஸ் அ கிளஸ்டரிங். இல்லை பார்த்தீங்கன்னா OAX ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது. இட்ஸ் அன்ஆர்கனைஸ்டு ஆப்ஜெக்ட். இதில் வந்து இல்லை பாருங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற ப்ளூ கலர்லாம் ஒரு கிளஸ்டர் ஆகும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற க்ரீன் கலர்லாம் ஒரு கிளஸ்டர் ஆகும். இருக்கிறதுலாம் ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஒன்று இருக்குது. ஸ்டார்ன்றது இட்ஸ் எதுவுமே சேரல. ஓகே, இது வந்து இது அவுட்லைன் அனாலிசிஸ் இந்த ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது ஒன்று தான் கிளஸ்டரிங். வெளியே எடுத்துரும். இந்த அவுட்லையர்ஸ் அனாலிசிஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த டேட்டா ரிடக்ஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் த சாம்பிளிங். ஓகே, சாம்பிளிங்னா நத்திங் பட் இப்போ ஒரு டேட்டாஸ் வந்து ஒரு சர்வே பண்ணுறோம். சர்வே பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எலெக்ஷன்ஸ் சர்வே பண்ணுறாங்க. எலெக்ஷன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸாக நம்ம தான் சூஸ் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. எந்த கட்சிக்கு ஓட்டு போகிறீங்க அந்த மாதிரி சாம்பிள் தான் எடுப்பாங்க. ஓகே, எல்லா பேரையுமே நம்ம வந்து கேட்க போகிறதில்ல. ஸோ பர்டிகுலர் சாம்பிள் எடுப்பாங்க. சாம்பிள் எடுத்துகிட்டு அதிலிருந்து அனாலிசிஸ் பண்ணுறது தான் சாம்பிளிங். ஓகே, so sampling can be used to data reduction technique because it allows the large data set to the represent by much smaller random sample. Okay, நிறைய டேட்டா இருக்கும். அதில் சாம்பிள் டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு அதை நம்ம சர்ச் பண்ணுறது. இப்போ சாப்பாடு வெந்திருக்கான்னு சொல்லி மேலே ஒரு சின்ன ரைஸை மட்டும் செக் பண்ணுறோம்ல,
ஒரு பானைக்கு ஒரு சோறு அது மாதிரி தான். ஓகே. ஸோ வாட் இஸ் த டைப் ஆஃப் சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சார் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சைஸ். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், இந்த பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா 5 சாம்பிள் எடுக்கிறாங்க. அந்த 5 சாம்பிள் செக் பண்ணுறாங்க. அடுத்து செகண்ட் யூனிட் 2ல் பாருங்கள் 7 சாம்பிள் எடுக்கிறாங்க. யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா 10 சாம்பிள் எடுக்காங்க. யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா 1 சாம்பிள் எடுக்காங்க. ஓகே. இந்த சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீக்வன்சியாக டிஃப்ரெண்ட் சாம்பிளாக எடுத்தான் பண்ணுறாங்க. ஓகே. திஸ் இஸ் அ சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்ட். ஓகே. ஸோ வித் ரிப்ளேஸ்மெண்ட் எப்படின்னா, செகண்ட் ஒன்று பாருங்கள். இப்போ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சாம்பிள் எடுக்கிறோம். யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா 7 சாம்பிள் எடுக்கிறோம். யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா 10. யூனிட் 4ல் பாருங்கள் அகெயின் 5 சாம்பிள் எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் வித் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சைஸ். ஓகே. இந்த மாதிரி எடுத்து இதை பண்ணுறது தான் இது சாம்பிள் ரேண்டம் சாம்பிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளஸ்டர் சாம்பிள். கிளஸ்டர் சாம்பிள் நத்திங் பட் ஒரு கிளஸ்டர் டேட்டாஸ், ஒரு டேட்டாஸ் இருக்குது. ஓகே. பட் டிரான்சாக்ஷன் டேட்டாஸ் வந்து 8 டேட்டாஸ் இருக்குது. இந்த 8 டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 8 வந்து 1/2 மாற்றுறாங்க. ஓகே. ஸோ 1/2 மாற்றினா 4 போகுது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 4ல் பார்த்தீங்கன்னா T5, T1, T8, T6 டேட்டாஸ் இருக்குது. செகண்ட் கிளஸ்டரில் சாம்பிளில் பார்த்தீங்கன்னா T4, T7, T4, T1 ஸ்பிட் பண்ணுறாங்க. ஓகே. சப்போஸ் இது எதுவுமே சேரனா அதை வெளியே எடுத்துடலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மல்டி டைமென்ஷனல் டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளஸ்டராக மாற்றுறாங்க. 201லேருந்து 300 ஒரு கிளஸ்டராகவும் 701 வந்து ஒரு கிளஸ்டராகவும் மாற்றுறாங்க. ஓகே. இதுதான் கிளஸ்டர் சாம்பிள். ஓகே. சரி, நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிஃபைட் சாம்பிள். ஸ்டார்டிஃபைட் சாம்பிள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூத் மிடில் ஏஜ் சீனியர் 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஓகே. யூத் மிடில் ஏஜ் சீனியர் 3 கேட்டகரிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் எடுக்கணும். ஓகே. யூத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 இருக்குது. ஸோ 4/2 இப்போ 2 சாம்பிள் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ 2 சாம்பிள் எடுத்துக்கலாம். மிடில் ஏஜில் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். ஸோ 8/2 4. ஸோ 4 சாம்பிள் எடுத்தால் போதும். சீனியரில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சாம்பிள் எடுக்கிறதுக்கு சர்டிஃபைட் சாம்பிள்னா அதில் 10 இருந்துச்சுன்னா 5, 100 இருந்துச்சுன்னா 50, இந்த மாதிரி எடுத்து அனாலிசிஸ் பண்ணுறது தான் ஸ்டாட்டிஃபைட் சாம்பிள். ஓகே. So these are the numerical reduction concept. Reduce the volume of data by you choosing the alternative. Okay. So these are numerical reductions. So next one, the discretization and concept hierarchies. Okay. So discretization is nothing but it is used to reduce the number of volume for given continuous attributes. Continuous attribute இருக்கும்ல, அதை வந்து reduce பண்ணுறது தான் இட்ஸ் a discretization. Continuous attributes என்னன்னா ஏஜ், ஹைட். ஓகே. ஸோ இதெல்லாம் கண்டினியூஸ் அட்ரிபியூட். சேலரி. ஓகே. 10,000 20,000 அந்த மாதிரி கண்டினியூஸ் அட்ரிபியூட்ஸ். இந்த கண்டினியூஸ் அட்ரிபியூட்ஸ் இது பண்ணுறது தான் டிஸ்கிரிட்டேஷன்ஸ். ஓகே. யூஸ்வலி டன் பை டிவைடிங் த ரேஞ்ச் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இன்டர்வல். ஸோ கண்டினியூ அட்ரிபியூட்ஸ் வந்து பர்டிகுலர் ரேஞ்ச் வந்து டிவைட் பண்ணுறாங்க பர்டிகுலர் இன்டர்வலில். ஸோ தேர்ட் ஒன் இஸ் இன்டர்வல்ஸ் லேபிள்ஸ் ஆர் தென் யூஸ்டு டு ரீப்ளேஸ் த ஆக்சுவல் டேட்டா வேல்யூ. ஸோ இந்த இன்டர்வல் வேல்யூஸ் வந்து மறுபடியும் இந்த ஆக்சுவல் வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே. So some data mining algorithm only accept the categorical attributes and cannot be handled the range of continuous attribute value. So most of the algorithms வந்து categorical attributes தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. பிகாஸ் அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டினியூஸ் attributes வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவோம்னா கண்டினியூஸ் attribute வந்து categorical சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணுறா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் attribute உடைய எக்ஸாம்பிள். ஓகே. இந்த cumulative values. ஸோ cumulative valuesல பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் வேல்யூஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து இது பண்ண போகிறாங்கன்னா லோ, நார்மல், ஹை அந்த 3 கேட்டகரிஸாக பிரிக்க போகிறாங்க. லோ, நார்மல், ஹை அந்த 3 கேட்டகரிஸாக பிரிக்க போகிறாங்க. இல்லை பார்த்து குமுலேட்டில் பார்த்தீங்கன்னா 62, 69 இஸ் லோ வேல்யூ ஆகும். நார்மல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 72, 79 பார்ப்போம். ஹை வந்து 80+ பார்ப்போம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் சுகர் பார்ப்போம்ல. பிளட் சுகரில் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் நார்மல், 180 வரைக்கும் ஹை, 180க்கு மேலே வெரி ஹை ரிஸ்க் அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறது தான் இது டிஸ்கிரிட்டேஷன்ஸ். ஓகே. ஸோ நம்ம வேல்யூவாக பண்ணுறதை விட கேட்டகரிஸாக மாற்றிட்டோம்னா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் டிஸ்கிரிட்டேஷன்ஸ். ஓகே. ஸோ another ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏஜ் பார்த்தீங்கன்னா 10 to 75 டேட்டாஸில் இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா 1 to 100 மேலே இருக்கும். ஓகே. ஸோ இதை எப்படி பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து யங்கு வந்து 10 to 20 வரைக்கும் பண்ணாச்சு. ஏஜ் வந்து 30 to 50 வந்து மெச்சூர் ஏஜ்.
ஏஜ் ஓல்டு ஏஜ் வந்து 70 above. ஓகே, அந்த மாதிரி செட் பண்ணுறது தான் இட்ஸ் அ டிஸ்கிரிமினேஷன் கான்செப்ட். ஓகே, discrimination techniques la pathina it's a category based on the use of class information. Okay, so first already we know that what is a supervised unsupervised. Okay, supervised discrimination la pathina uses class information irukum adha base panni nama pannalam. Unsupervised la pathina does not use class information. எல்லா டேட்டாவையும் பார்த்தீங்கன்னா கம்பைனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேட்டகரைஸாக ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, கிளாஸ் லேபிள் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் இஸ் அ ப்ரொசீட் ஃபார் டாப் டவுன் அண்டு bottom up. Top down la pathina if the process starts by first finding one or few points to split the entire attribute range and then repeat this successfully on the resulting intervals. First வந்து complete attribute எடுத்துருப்பாங்க. complete attribute அதில் வந்து ஒரு particular attribute மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மறுபடியும் அகைன் ஸ்ப்ளிட் பண்ணி கடைசியில் நம்மளுக்கு தேவையான particular intervals வந்து ரீச் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே, ஸோ பாட்டம் அப் அப்ரோச் என்ன பண்ணோம்னா bottom up starts by consider all of the continuous values or potential split points. Okay, remove some by merging neighborhood values to form the intervals. ஆல்ரெடி நம்ம இன்டர்வல்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைன் ஆட்ரிபியூட்ஸ் வந்து பண்ணுறது தான் பாட்டம் அப் அப்ரோச். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணால் ஈஸியாக புரியும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அப்ரோச் பாட்டம் அப்ரோச் இருக்குது. இல்லை டாப் டவுன் அப்ரோச்சில் பாருங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ABCDEFGHன்னு ஒரு சிங்கிள் இதில் இருக்குது. அதை எப்படின்னா பண்ணுறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ABCயை ஒரு சைடாகவும் DEFGH ஒரு சைடாகவும் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் DEFGH அனதர் DEFGHவும் ஹச்சாகவும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பட்ட ரேஞ்ச் வந்து இப்போ பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் டிஸ்கிரிமினேஷன் எக்ஸாம்பிள். ஸோ டாப் டவுன் அப்ரோச் எப்படி புரியுதுக்காக இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதே பார்த்தீங்கன்னா பாட்டம் அப் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறத என்ன செய்வாங்க, அதை வந்து கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் இதாக மாத்திரம் தான் இட்ஸ் டாப் டவுன் அப்ரோச் பாட்டம் அப் அப்ரோச். ஓகே, டேட்டா டிஸ்கிரிமினேஷன் மெத்தட் என்னென்னா பை பின்னிங் மெத்தட், ஹிஸ்டோகிராம் அனாலிசிஸ், கிளஸ்டர் அனாலிசிஸ், டிசிஷன் ட்ரீ அனாலிசிஸ், கரலேஷன் அனாலிசிஸ். ஓகே, ஸோ பின்னிங் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வி நோ தட் பின்னிங் அனாலிசிஸ் டேட்டா கிளீனிங்கில் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ டேட்டா ஸ்மூத்திங். ஓகே, ஸோ டாப் டவுன் ஸ்ப்ளிட் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஓகே, ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா டாப் டவுன் ஸ்ப்ளிட் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இது சேம். கிளஸ்டரிங் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், டாப் டவுன் ஸ்ப்ளிட் ஆர் பாட்டம் அப் மெர்ஜ். ஓகே, டிசிஷன் ட்ரீ அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டாப் டவுன் ஸ்ப்ளிட். ஓகே, கரலேஷன் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் பாட்டம் அப் மெர்ஜ். ஸோ ஆல்ரெடி நம்ம சிம்பிள் டிஸ்கிரிமினேஷன் இஸ் பின்னிங் மெத்தட். ஓகே, ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ ஈக்குவல் வித் ஈக்குவல் டெப்த்தாக பார்ட்டிஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஈக்குவல் வித் வந்து டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுறது தான், ஈக்குவல் டெப்த் வந்து ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ஈக்குவல் டெப்த் டிவைட் த ரேஞ்ச் இன்டு த n intervals of equal size uniform grid if A and B is the lowest and highest value of the attributes. Okay, the width intervals will be divided W by W equal to B minus A divided by N. Okay, the most of the straightforward but outlier may be dominant presentation. Okay, this is the equal width. So equal depth பார்த்தீங்கன்னா frequency base பண்ணி பண்ணுறது. Divide the range into the n intervals each containing the approximately same number. It's a good data scaling. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் எக்ஸாம்பிளோட. ஸோ இது ஒரிஜினல் டேட்டா. ஸோ ஒரிஜினல் டேட்டா வந்து ஈக்குவல் வித்துக்கு வந்து பின்னிங் டெக்னிக்கில் யூஸ் பண்ணுற ஈக்குவல் வித்தை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஈக்குவல்னா 0 to 5, 5 to 10, 10 to 15. ஸோ ஈக்குவல் வித்தாக போடுறது தான் இஸ் அ ஈக்குவல் வித் பின்னிங் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தா ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ 0, 1, 2, 3, 4, 5, 6 ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பின்னிங் டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி டயக்ராம். ஓகே, இது வந்து டேட்டா ஒரிஜினல் டேட்டா. இந்த ஒரிஜினல் டேட்டா வந்து ஈக்குவல் வித்தாகவும் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சியாகவும் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் இட்ஸ் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி. ஓகே, பே பண்ணியிருப்பேன். ஸோ டிசிஷன் ட்ரீ அனாலிசிஸில் என்னென்னா, ஸோ டிசிஷன் ட்ரீ அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டாப் டவுன் ஸ்ப்ளிட்டிங் அப்ரோச். இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூட் நோட் இருக்கும். ரூட் நோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகே, லெஃப்ட் சைட் ரைட் சைட் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அந்த லெஃப்ட் சைட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் என்ன ஆர்டிபியூட்டோ அதை பெஸ்ட் ஆர்டிபியூட்டோ வந்து சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரைட் சைடில் சூஸ் பண்ணுவோம், அதையும் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டே கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் லெவல் ரீச் பண்ணிட்டோம்னா அந்த டிசிஷன் ட்ரீ வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதான் டிசிஷன் ட்ரீ அனாலிசிஸ். இட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிசிஷன் எக்ஸாம்பிள் தான். இல்லை பார்த்தீங்கன்னா ஏஜ் இருக்குது. ஏஜ் இந்த ரூட் நோடு, அந்த ரூட் நோடு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஸ்ப்ளிட் வந்து நோடு வந்து சூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு. அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க எஸ் ஆர் நோ.
ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ் நோ வந்து கிளாஸ் லெவல் ரீச் ஆயிடுச்சு. ஸோ உடனே அதை ஸ்டாப் பண்ணுவோம். மிடில் ஏஜில் பார்த்தீங்கன்னா எஸ் உடனே ரீச் ஆயிடுச்சு, அதையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்து கிரெடிட் ரேட்டிங் சூஸ் பண்ணுறாங்க, அடுத்து ஸ்பிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் லெவல் ரீச் ஆகும் ஸ்டாப் பண்ணுறாங்க. இதான் டேட்டா டிஸ்கிரிமினேஷன் பை டிசிஷன் ட்ரீ அனாலிசிஸ், டாப் டவுன் அப்ரோச். இட்ஸ் சூப்பரேஷனல் லேர்னிங். ஏன் சூப்பரேஷனல் லேர்னிங்? கிளாஸ் லெவல் நம்மளுக்கு தெரியும். ஓகே எஸ் நோ. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிமினேஷன் பை கரலேஷன் அனாலிசிஸ். So correlation analysis is a chi-square method. Okay, already we know that what is chi-square method. நம்ம definition படிச்சிருப்போம், formula யூஸ் பண்ணி நம்ம calculation முடிச்சிருப்போம். Okay, so the superficial learning is use class information. So bottom up merge the best neighboring intervals. Okay, first neighboring interval வந்து merge பண்ணிட்டு கடைசில பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணுறோம். ஓகே ஸோ மெர்ஜ் பெர்ஃபார்ம்டு ரிகர்ஸ்லி until the performed the stopping the conditions. Okay, இதுதான் correlation analysis. Okay. So next one, the concept hierarchy. So concept hierarchy என்னன்னா the concept hierarchy diagram உங்களுக்கு தெரியும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் hierarchy பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், அதுக்கப்புறம் பிரின்சிபலுக்கு அப்புறம் ஹெச்ஓடிக்கு அப்புறம் ஸ்டாஃப்க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட், நம்ம ஹைரார்கிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே the same concept தான் concept hierarchy. A concept hierarchy is explain the sequence of mapping from a set of low level concept to high level more general concept. Okay, ஸோ ஹைரார்கிக்கல் ஃபார்மேட் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் கான்செப்ட் ஹைரார்சி. ஓகே எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஓகே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட் ஹைரார்சி. ஒன் இஸ் அ ஸ்கீமா ஹைரார்சி, செகண்ட் ஒன் இஸ் அ செட் குரூப்பிங் ஹைரார்சி, தேர்ட் ஒன் இஸ் ஆப்ரேஷனல் டெரைவ்ட் ஹைரார்சி, ஃபோர்த் ஒன் இஸ் அ ரூல் பேஸ்ட் ஹைரார்சி. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதான் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைரார்சி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 0 to 1000 டாலர்ஸில் ஒரு நோடு இருக்குது, ரூட் நோடு. அதை ஸ்பிட் பண்ணுறோம். இல்லை பார்த்தீங்கன்னா 0 to 200 ஒரு நோடாகவும், 200 to 400 இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சில் நோடாகவும் ஸ்பிட் பண்ணியாச்சு. அகெயின் அந்த 0 to 200 வந்து 0 to 100 100 to 200 ஸ்பிட் பண்ணுறாங்க. இது ஹைரார்கிக்கல் ஃபார்மேட். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கீமா ஹைரார்சி. இந்த ஸ்கீமா ஹைரார்சி என்னன்னா, the schema hierarchy is a total or partial order among the attribute in the data schema. ஓகே இந்த ஸ்கீமா ஹைரார்சி என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் பார்த்துங்க. அட்ரஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணிப்போம், நேமு, ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் சிட்டி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் கண்ட்ரி. ஓகே ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லெட்டரில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பாட்டம் அப்ரோச் தான் பண்ணுவாங்க. ஓகே ஃபஸ்ட்டு வந்து கீழே என்ன அந்த கண்ட்ரி என்ன கண்ட்ரியில் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் என்ன சிட்டி, அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே ஸோ அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுல பாருங்கள், இந்த டேரெல்லாம் பாருங்கள். கண்ட்ரி, இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 15 டிஸ்ட்ரிக்ஸ் வேல்யூஸ் இருக்குது, 15 கண்ட்ரிஸ் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது அந்த டேட்டாவில். அதே மாதிரி ஸ்டேட் பாருங்கள், ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 365 ஸ்டேட் இருக்குது. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, எந்த ஸ்டேட் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். அடுத்து சிட்டி பாருங்கள், சிட்டியில் பார்த்தீங்கன்னா 3567 சிட்டிஸ் இருக்குது. ஓகே அடுத்து ஸ்டேட்டில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்கீமா ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இட்ஸ் அ ஸ்கீமா ஹைரார்சி. ஓகே நெக்ஸ்ட் இந்த செட் குரூப்பிங் ஹைரார்சி. ஸோ செட் குரூப்பிங் ஹைரார்சி நத்திங் பட் இஸ் ஆர்கனைஸ் த வேல்யூ ஃபார் கிவன் attribute into a group or sets or range of values. ஓகே ஒரு செட் ஆஃப் குரூப்பாக சேஞ்ச் பண்ணுறது தான் இட்ஸ் அ செட் குரூப்பிங் ஹைரார்சி. ஸோ எக்ஸாம்பிள் ஏஜ் பாருங்கள், இப்போ லெவல் 0ல் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜுமே பண்ணுறாங்க. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இது மட்டும் ஸ்பிட் பண்ணுறாங்க, யங்கு, மிடில் ஏஜ், சீனியர். ஓகே ஸோ யங்குன்னு 3 கேட்டகரியாக பிரிக்காங்க, யங்கு, மிடில் ஏஜ், சீனியர். ஓகே ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, ஸ்டேட் இது மாதிரி ஸ்பிட் பண்ணாங்களா, அது மாதிரி தான் யங்கு, மிடில் ஏஜ், சீனியராக ஸ்பிட் பண்ணுறாங்க. அந்த யங்கு, மிடில் ஏஜ், சீனியரில் பார்த்தீங்கன்னா யங்கு வந்து 20 to 40 ஏஜ் ஆகும், லெஸ் தென் 40 ஆகும். மிடில் ஏஜ் 40 to 59, சீனியர் ஏஜ் 60 to 89 ஸ்பிட் பண்ணுறாங்க. ஓகே இதுதான் செட் குரூப்பிங் ஹைரார்சி. ஓகே நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் டெரைவ்ட் ஹைரார்சி. ஸோ ஆப்ரேஷன் டெரைவ்ட் ஹைரார்சி என்னன்னா, the operation derived hierarchy is based on the operation specified by an user exposed by mining a system. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மெயில் ஐடி வச்சுக்கோங்க. அந்த மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து the marcos@cs.ccsu.edu இருக்குது. ஸோ மார்கோஸ்ன்றது யூசர் நேம். ஓகே ஸோ சிஎஸ்ன்றது டிபார்ட்மெண்ட். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி நேம், அடுத்து எஜுகேஷன் டொமைன் நேம். ஓகே ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ஃபஸ்ட்டு இது பாட்டம் அப் அப்ரோச் தான். எப்படி ஸ்பிட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எஜுகேஷன் டொமைனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட், அடுத்து யூசர் நேம். இதுதான் ஆப்ரேஷனல் டெரைவ்ட் ஹைரார்சி. ஓகே ஸோ நெக்ஸ்ட் இந்த ரூல் பேஸ்ட் ஹைரார்சி. ஸோ ரூல் பேஸ்ட் ஹைரார்சி நத்திங் பட் ஈச் அண்ட் எவ்ரி நோட்லேருந்து ரூல் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இட்ஸ் ரூல் பேஸ்ட் ஹைரார்சி. சிமிலர் டு த டிசிஷன் ட்ரீ. The rule-based hierarchy is either the whole concept hierarchy or partition or defined set of rules and evaluate the dynamically based on the current data and definitions. Okay, so ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டையும் எடுத்துக்காங்க, ஒவ்வொரு நோட்லையும் ஒரு பர்டிகுலர் ரூல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணால்
ஃபஸ்ட்டு இப்போ எஸ்னா இந்த சைடு போ நோன் அந்த சைடு. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்லையும் ரூல் பேஸ் பண்ணி ஹையர் பண்ணுறது தான் ரூல் பேஸ் ஹைரார்சி. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் டிஸ்கிரிட்டேஷன் அண்ட் கான்செப்ட் ஹைரார்சி. ஓகே, ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிட்டேஷன் கான்செப்ட் ஹைரார்சி எப்படின்னா ஒரு டேட்டா வந்து எப்படி நம்ம வந்து ரெப்ரசன்ட் ரெடியூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அதான் டிஸ்கிரிட்டேஷன் ஹைரார்சிஸ். ஓகே, so these are all the data reduction strategies: data cube aggregation, attribute subset selection, dimensional reduction, numerical reduction, discretization and concept hierarchy. So இந்த டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டா ரிடக்ஷன் பண்ணுறோம். ஓகே, so next topic is data transformation. So data transformation and converting the data one format to another format, the data transformation. Okay, so data transformation is the process of converting the data from one format to another format or one structure to another structure. Okay, this is the data transformation. So data transformation la pathina enna technique use பண்றாங்க, smoothing technique. Smoothing technique la pathina which works to remove noise from the data. Data cleaning la பார்த்தோம் previous வீடியோல பாத்தீங்கன்னா data cleaning la பாத்தீங்கன்னா நாய்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது ஸ்மூத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே, ஸ்மூத்திங் டெக்னிக்ஸ் என்னென்னா பின்னிங், ரெக்ரெஷன், கிளஸ்டரிங், இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, so one of the data transformation. Next one, the attribute construction is attribute selection. ஆல்ரெடி நம்ம இதே வீடியோவில் பார்த்தோம் attribute selection. தேவையில்லாத attribute ரிமூவ் பண்ணிட்டு தேவையான attribute மட்டும் நம்ம எடுத்து நம்ம அனலைசிஸ் பண்ணுறது தான் attribute construction. Okay, the new attribute are constructed ordered from the given set of attributes help to mining process. Okay, so third is aggregation. So data cube aggregation இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். Okay, same concept தான், same தான். Aggregate the operation is for example ஒரு டெய்லி சேல்ஸ் டேட்டாவை வந்து நம்ம வந்து அக்ரிகேட் டு த மந்த்லி சேல்ஸ் ஆகும், ஆனுவல் சேல்ஸ் ஆகும் மாத்திரம் தான் இட்ஸ் அக்ரிகேஷன். ஓகே, ஸோ நார்மலைசேஷன் தான் நியூ டாபிக், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிட்டேஷன்ஸ். டிஸ்கிரிட்டேஷன் இந்த வீடியோவில் பார்த்தது தான். இட்ஸ் கண்டினியூஸ் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து இன்டர்வல் லேபிள்ஸாக மாற்ற தான் இட்ஸ் டிஸ்கிரிட்டேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் பார்த்தோம். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 100 ஏஜ் ஏஜ் இருக்கும். அதை வந்து எப்படி கேட்டகரிஸாக மாற்றுறது வந்து இல்லை பார்த்தீங்கன்னா யூத், மிடில், சீனியராக மாற்றுறோம். ஓகே, இந்த 3 கேட்டகரியில் அந்த ஏஜை வந்து கொண்டு வந்துடும். ஓகே, 0 to 20 யூத், 20 to 40 அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஓகே, கான்செப்ட் ஹைரார்சிஸ் ஆல்ரெடி இந்த வீடியோவில் பார்த்தா தான். கான்செப்ட் ஹைரார்சி வந்து ஆட்ரிபியூட்டை வந்து சம் சென்ட்ரல் அக்ரிகேட் பண்ணுறோம் சென்ட்ரலைஸ்டாக. எப்படி பண்ணுறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி வந்து கண்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் ஸ்ட்ரீட்டு, ஓகே, ஸ்ட்ரீட்க்கு அப்புறம் டோர் நம்பர், அந்த மாதிரி அந்த ஹைரார்க்கிக்கல் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது இஸ் ஆல் த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, டெக்னிக். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக்கில் வந்து நெக்ஸ்ட் நார்மலைசேஷன். இட்ஸ் நியூ டாபிக், நார்மலைசேஷன். அது ப்ரீவியஸ் ஆல் த டெக்னிக் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது. நார்மலைசேஷன் தான் நியூ டாபிக். ஓகே, ஸோ நார்மலைசேஷன் என்ன? So normalization is used to scale the data of an attribute so that it falls in the smaller range. Actually, so for example வந்து சேலரி எடுத்துக்கோங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 1000 சேலரி, 20,000 லேக்ஸ் கணக்கில் சேலரி இல்லை, குரோர் கணக்கில் சேலரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த சேலரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுலாம் இதை வந்து அனலைசிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஏன்னா 10 lakhs, 20 lakhs, 1 lakh இந்த வேல்யூஸ் எல்லாம் லார்ஜாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை வந்து ஸ்மால் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. எதுனா ஃபார் எக்ஸாம்பிள் -1 to 1, 0 to 1. ஸோ எல்லா வேலையும் லார்ஜ் வேல்யூ எல்லா வேலையுமே என்ன செய்வாங்க 0 to 1 நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 0 to 1 நார்மலைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh தான் ஹையஸ்ட்னு வச்சுங்க. 1 lakh வந்து 1 வேல்யூ 1. ஓகே, ஸோ வேல்யூ 1, 0.5 வந்து 50,000. ஓகே, இந்த மாதிரி இந்த லார்ஜ் வேல்யூவில் என்ன செய்கிறாங்க ஸ்மால் ரேஞ்ச் வேல்யூவாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, so it's converting the source data into the another format that allow the processing the data effectively. Okay, so இந்த மாதிரி பண்ணுறதுனால டேட்டா ஈஸியாக நம்ம அனலைசிஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ 3 types of technique இருக்குது. ஒன் இஸ் min-max normalization, second is z-core normalization, third one is normalization by decimal scaling. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு நார்மலைசேஷன் என்னென்னு பார்ப்போம். இது குமுலேட்டிவ் வேல்யூ பாருங்கள், 85, 90 சம்திங் வேல்யூஸ் இருக்குது. இந்த குமுலேட்டிவ் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வேல்யூஸ்க்கு மாற்றுறாங்க, -1 to +1. ஓகே, இது எல்லா குமுலேட்டிவ் வேல்யூஸ் வந்து -1 to +1க்கு வந்து வேல்யூ மாற்றுறாங்க. பாருங்கள் 85 பாருங்கள் 0.48, 90 பாருங்கள் 0.99 இந்த மாதிரி மாற்றுறாங்க. ஓகே, ஏன்னா ஹையஸ்ட் வேல்யூஸ் 95, 96. ஸோ அந்த ஹையஸ்ட் வேல்யூ வச்சு இது வந்து குமுலேட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ரேஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் நார்மலைசேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நார்மலைசேஷன் பாருங்கள். ஃபஸ்ட் இஸ் த min-max normalization.
இட்ஸ் வெரி ஈஸி தான். ஸோ min-max normalization perform the linear transformation on original data. Okay, suppose min a and max a are the minimum and maximum value of attribute. Each value is replaced the following formula. அதாவது என்னென்னா மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துகிட்டு எப்படி நார்மலைசேஸ் பண்ணுறது, அதுதான் இதோட கான்செப்ட். ஓகே, அது எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஈஸியாக புரியும். இதோட ஃபார்முலா பாருங்கள். VI dash equal to VI minus min A divided by max A minus min A. Okay, into new max A minus new minimum A plus new minimum A. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா min A max A என்றது ஆல்ரெடி டேட்டாவில் இருக்கிற மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, டேட்டாவில் இருக்கிற மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ, இதுதான் min A max A. ஓகே, VI dash-ன்றது நியூ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நியூ வேல்யூ. ஓகே, ஸோ விஐன்றது ஓல்டு வேல்யூ, ஆல்ரெடி இருந்த வேல்யூ. ஓகே, ஸோ ஓல்டு வேல்யூ ஆல்ரெடி டேட்டாவில் இருக்கிற ஓல்டு வேல்யூஸ். ஓகே, ஸோ இதை மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துகிட்டு ஓல்டு வேல்யூ எடுத்துகிட்டு இதை கால்குலேட் பண்ணால் இதோட நியூ வேல்யூ கிடைக்கும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் எடுத்தால் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் த மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் ஆஃப் சேல்ஸ் வந்து 12,000, இன்கம் வந்து 12,000, மேக்ஸிமம் ஆஃப் இன்கம் வந்து 98,000. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து நம்ம 0 to 1 மாற்றுறோம். ஓகே, ஸோ ஒரு வேல்யூ வந்து 73,600. இந்த 73,600 நம்ம வந்து பர்டிகுலர் 0 to 1 நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், இது சேம் ஃபார்முலா. ஸோ விஐ டேஸோட கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விஐ வந்து ஓல்டு வேல்யூ. ஓகே, விஐ வந்து ஓல்டு வேல்யூ 73,600. ஓகே, அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஷினில் பாருங்கள் 12,000. ஸோ 12,000 ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ 98,000, மினிமம் வேல்யூ வந்து 12,000. ஓகே, அதை ப்ளஸ் பண்ணியாச்சு. நியூ மேக்ஸ் நியூ மினிமம். ஸோ நியூ மேக்ஸ்னா நம்ம எதை கன்வெர்ட் பண்ண போகிறோம், எப்படி கன்வெர்ட் பண்ண இந்த ரேஞ்சை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணோம், 0 to 1. 0 to 1 கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த 0 to நியூ வேல்யூ வந்து 0 to 1. ஸோ மினிமம் நியூ வந்து 0, மினிமம் மேக்ஸ் வந்து 1. ஸோ 1 minus 0. ஓகே, ஸோ நியூ மினிமம் வந்து 0. ஸோ ஃபைனலாக வேல்யூ வந்து 0.716. ஸோ இந்த ஓல்டு வேல்யூ வந்து 73,600 வேல்யூஸ் வந்து 0.716 கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் மின்-மேக்ஸ் நார்மலைசேஷன். ஓகே, ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள், சேலரி எக்ஸாம்பிள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா min-max normalization எம்ப்ளாய் சேலரி டேட்டா பேஸ். இதில் பார்த்தா மேக்ஸிமம் சேலரி வந்து 1 lakh, மினிமம் சேலரி வந்து 90,000. ஓகே, ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 52, மினிமம் ஏஜ் வந்து 27. ஓகே, ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா சேலரியும் ஏஜ் வந்து 0 to 1 நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் பாருங்கள் ஜெண்டரை கூட மாற்றிருக்காங்க. ஜெண்டரை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 0 ஆகும், ஃபீமேல் வந்து 1 மாற்றிருக்காங்க. ஓகே, ஏஜை பாருங்கள். ஏஜ் வந்து மினிமம் வந்து எவ்வளவு 27, மேக்ஸிமம் வந்து 52. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேல்யூ 27னா 0 தான் வரும். அதே பார்த்தீங்கன்னா 52னா 1 வரும். ஏன்னா மினிமம் 27, மேக்ஸிமம் 52 இல்லை. ஸோ அந்த ஏஜில் பாருங்கள் ஃபஸ்ட்டு 0 வந்திருக்கு, அப்புறம் 51 வந்து 0.96, 52 வந்து 1 ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ, 33 வந்து பார்த்தீங்கன்னா 24.24. ஸோ அந்த மாதிரி ஏஜை வந்து கன்வெர்ட் பண்ண சேலரி எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். சேலரி வந்து ஹையஸ்ட் வந்து 1 lakh, லோயஸ்ட் வந்து 19,000. ஸோ 19,000 0 வந்துடும், 64,000 0.56. ஸோ 1 lakhனா 1 வந்துடும். ஸோ இந்த மாதிரி லார்ஜ் வேல்யூவில் என்ன பண்ணுறோம், நார்மலைசேஸ் பண்ணி ஸ்மால் வேல்யூயை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனலைசிஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதுதான் min-max நார்மலைசேஷன். ஓகே, சார் செகண்ட் ஒன்று சார் Z-core நார்மலைசேஷன். இட் இஸ் ஆல்சோ ஜீரோ மீன் நார்மலைசேஷன். இதுக்கு வந்து ஜீரோ மீன் நார்மலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அல்கார்ட்ஸ் வந்து Z-core நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா இந்த Z-core நார்மலைசேஷன் பார்த்தா ரேஞ்சு தேவையில்லை. அப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா min-max நார்மலைசேஷன் ரேஞ்ச் தேவை. எந்த ரேஞ்சில் மாற்ற போகிறோம், 0 to 1, -1 to 1னா அந்த ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். பட் Z-core நார்மலைசேஷன் ரேஞ்ச் தேவையில்லை. ஓகே, so it is also zero normalization in which value of an attribute A are normalized based on the mean and standard deviation of A. It is can be defined as VA dash equal to VI minus A dash divided by mu of A. Okay, is what the V dash V is a new and old value. Already நம்ம பார்த்தோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் அண்டு மீன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவைஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆல்ரெடி நம்ம படித்ததான். அடுத்த மீன் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் டிவைடட் பை n. ஓகே, எல்லா டேட்டாஸும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை n போட்டோன்னா மீன் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஓகே,
ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், சப்போஸ் த மீன் வேல்யூ நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, மீன் வேல்யூனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 54,000, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 16,000. ஓகே, ஸோ இசர்கோ நார்மலைசேஷன் பண்ணிப்போம். ஓகே, ஓல்டு வேல்யூ வந்து 73,600. ஓகே, இது ரேஞ்ச் கிடையாது. ஓகே, ஆனால் நம்ம மின் மேக்ஸ் வேல்யூ நம்ம ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணோம். அந்த ரேஞ்சை பொறுத்து தான் அது வந்து கால்குலேட் பண்ணோம். ஓகே, இதில் பாருங்கள், ஃபார்முலா போட்டாச்சு. இல்லை ஃபஸ்ட்டு வந்து விஐன்றது ஓல்டு வேல்யூ வந்து 73,600. ஓகே, ஏ டேஷ்ன்றது என்னது ஸ்டாண்டர்ட் மீன் வேல்யூ வந்து 54,000. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ பாருங்கள் 16,000. ஸோ அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணால் 1.225. ஓகே, இந்த 73,600 இந்த வேல்யூ வந்து நம்ம 1.225 மாற்றியாச்சு. ஓகே, ரேஞ்ச் வந்து கம்மியாகிடுச்சு. பட் இந்த ரேஞ்ச் வந்து ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். ஜிஎஸ்கோ நார்மலைசேஷனில் நம்ம ரேஞ்ச் வந்து ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். பட் ரேஞ்ச் வந்து கம்மியாகிடுச்சு. இப்போ வந்து 73,600 வேல்யூஸ் வந்து 1.225. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நார்மலைசேஷன் குமுலேட்டிவ் ஆட்ரிபியூட்ஸ். குமுலேட்டிவ் ஆட்ரிபியூட்ஸில் பார்த்தீங்கன்னா 85 to 80 டேட்டாஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிஎஸ்கோ நார்மலைசேஷனில் மீன் வேல்யூ கிடைக்கும். மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதோட மீன் வேல்யூ இதெல்லாம் ஆட் பண்ணி டிவைடட் பை n வேல்யூஸ் போட்டிங்கன்னா மீன் வேல்யூ கிடைக்கும். ஸோ பண்ணிங்கன்னா 80.3 கிடைக்குது. ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் 9.84. ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு ஸோ குமுலேட்டிவ் வேல்யூ பாருங்கள் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகே, கன்வெர்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் ரேஞ்சஸ் மாற்றிட்டாங்க. -1 to சம்திங் ரேஞ்ச் மாற்றிட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நார்மலைசேஷன் பை டெசிமல் ஸ்கேலிங். ஓகே, டெசிமல் ஸ்கேலிங் என்னென்னா டெஃபினேஷன் பார்ப்போம். The normalization by decimal scaling normalizes by moving the decimal points of value of attribute A. The number of decimal points moved depends on the maximum absolute value of A. இப்போ மேக்ஸிமம் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏ என்னென்னா, இப்போ ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் வேல்யூ 999 இல்லை 980 இருந்துச்சுன்னா, ஓகே, இது நத்திங் பட் இப்போ விஐ டேஷ் ஈக்குவல் டு விஐ டிவைடட் பை 10 ஆஃப் ஜே. விஐ டேஷ்னா நியூ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். விஏனா தெரியும் ஓல்டு வேல்யூ. 10 பவர் ஜே. ஜேன்றது என்ன? ஸோ ஜேன்றது நத்திங் பட் இந்த நம்ம மேக்ஸிமம் அப்சல்யூட் ஆஃப் ஏ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து 980 வச்சுக்கோங்க. அப்போது ஜேயோடலேருந்து 3 டிஜிட்ஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணோம், 10 பவர் 3 1000 நம்ம டிவைட் பண்ணோம். ஓகே, ஒவ்வொரு வேல்யூவும் 1000 டிவைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மேக்ஸிமம் வேல்யூ 99 வச்சுக்கோங்க. ஸோ ஜேயோட வந்து 2 டிவைடட் பை 100 டிவைட் பண்ணோம். மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வச்சுங்க. 10,000 என்னென்னா அது டிவைடட் பை 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜேவோட கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூ வந்து 10 பவர் 2 10 பவர் 3 10 பவர் 4 அந்த டிஜிட் பொறுத்தளவுக்கு ஹையஸ்ட் டிஜிட்டை பொறுத்தளவுக்கு நம்ம டிவைட் பண்ணோம்னா இந்த நார்மலைசேஷன் வந்து டெசிமல் ஸ்கேலிங் மாறும். ஓகே, ஸோ எப்படி பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஏ இஸ் அ வேல்யூ ஆஃப் விஐ, ஏ இஸ் அ நார்மலைசேஷன் ஆஃப் விஐ டேஸ் கம்ப்யூட்டிங். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். Suppose that the records value of A range from 986 to 917. Okay, the maximum absolute value பாருங்க 986. Okay, 986 னா 3 digits இருக்கு. Okay, 900 அப்போ J ஓட வேல்யூ என்னது 3. So J ஓட we therefore divide each values by 1000. Okay, 1000 ஆல நம்ம டிவைட் பண்ணோம். Okay, இல்ல பாருங்க VI dash equal to DI divided by 10 power J. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 986 இருக்குது. ஸோ 986 1000 டிவைட் பண்ணோம்னா வேல்யூஸ் 0.986. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் விஐ டேஷ். ஸோ 917 டிவைடட் பை 1000னா 0.9167 இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ரேஞ்சில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து டிவைடட் பை சம்திங்காக டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 1 தான் கன்வெர்ட் ஆகும். These are all the normalization, min-max normalization, Z-core normalization, normalization by decimal scaling. ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி டேட்டா வந்து நார்மலைசேஷன் பண்ணுறோம். ஸோ நார்மலைசேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டேட்டா வந்து பர்டிகுலர் ஸ்மால் ரேஞ்சுக்கு போயிடுது, 0 to 1 போயிடுது. ஸோ ஈஸியாக நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, so data pre-processing is data cleaning and integration, data transformation, data reductions. இந்த 4 கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரிஜினல் டேட்டா வந்து நிறையா மிஸ்டேக் இருக்கும். ஓகே, ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணிட்டு பண்ணோம்னா அக்யூரசி இம்ப்ரூவ் இருக்கும். ஓகே, அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும், டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்னா இப்போ இந்த மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க, நிறையா பேர் ட்ரைனிங் செட் டேட்டாவை எடுத்து ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண டேட்டா எடுத்து தான் நம்ம அனலைசிஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாமல்
இந்த 4 கான்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒரிஜினல் டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் டேட்டானா ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நீங்கள் ஒரு 10,000 டேட்டாஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் கான்செப்ட் ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரைனிங் டேட்டா செட்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த வேகா டூல்ஸ்னு ஒரு ஃபேமஸ் டூல்ஸ் இருக்குது. அந்த வேகா டூல்ஸில் பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுவும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வேகா டூல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் வேகா டூல்ஸோடைய லிங்க்கு. அந்த வேகா டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம படித்த டேட்டா ப்ராசஸிங்கோட எல்லா கான்செப்ட்டும் நார்மலைசேஷன், டேட்டா கிளீனிங், இன்டகிரேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.